ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இன்ஃபர்மேஷன் தான். யாருக்கு இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு எந்த குறையுமே இல்லை. எது இம்பார்ட்டன்ட், எதை நம்ம இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் ரியல் சேலஞ்சே இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால், எக்ஸாம்பிளுக்கு குவார்டர்லி அண்ட் ஆனுவல் ரிசல்ட்ஸ், போர்ட் மீட்டிங் அவுட்கம்ஸ், இன்சைடர் அண்ட் ப்ரமோட்டர் டிரான்சாக்ஷன்ஸ், கார்பரேட் ஆக்ஷன்ஸ், டிவிடெண்ட் ஸ்பிளிட்ஸ், போனஸ் issues, shareholding pattern changes, credit rating updates, acquisition and merge announcement. இந்த மாதிரி நியூஸ் வந்த உடனே ஸ்டாக் பிரைஸ் ஆல்மோஸ்ட் இமீடியட்டா ரியாக்ட் ஆகும். ப்ராப்ளம் என்னன்னா, பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அல்கோ ட்ரேடர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஃபைலிங் அப்லோட் ஆகிற சேம் செகண்ட்ல ஸ்கேன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிடுவாங்க. ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த நியூஸ் வந்து லேட்டா தான் தெரியும். ஆப் அண்ட் மீடியால வரும்போது பிரைஸ் ஆல்ரெடி மூவ் ஆகியிருக்கும். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, டிஜோரி வாட்ஸ்அப் அலர்ட்ஸ். இப்போ புதுசா அப்டேட் ஆயிருக்கு இந்த டிஜோரி வாட்ஸ்அப் அலர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ஸ், இயர்னிங்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸு, கான்ஃபரன்ஸ் கால்ஸு, மேனேஜ்மெண்ட் கைடன்ஸு, வெரிஃபைட் கம்பெனி ட்வீட்ஸு, இது எல்லாத்தையுமே ஏஐ யூஸ் பண்ணி ஷார்ட் சம்மரியாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு செகண்ட்ஸில் சென்ட் பண்ணிடும். இதனால ட்ரேடர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஹவர்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபைலிங் எதுவுமே மிஸ் ஆகாது. மீடியாவுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். டெய்லியும் அதே மாதிரி நியூஸ் எதுவும் சர்ச் பண்ண தேவையில்லை. ரொம்ப முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஒரு கம்பெனி பற்றின ரூமர்ஸை நம்ம இதில் அவாய்ட் பண்ணலாம். காமா லாங் டேர்ம்க்கு டிசிஷன் எடுக்க இது ஹெல்ப் பண்ணும். நீங்க புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா இந்த விவரங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியல் டைம் அப்டேட்ஸ் நம்ம பார்க்கிறதுக்கு அலர்ட்டை நம்ம எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். டைரக்டா நீங்க டிஜோரி அலர்ட்ஸ் வெப்சைட்ல போய் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீரோதால அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா கைட் ஆப்ல ஃபண்டமெண்டல் விட்ஜெட்ல போய் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜீரோதா கைட் மொபைல் ஆப்ல இதை எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஓபன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னராக இருக்கோம். நீங்கள் எங்ககிட்டயே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்குட்டாஸ்னு இருக்கு பாருங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் மேலே போனீங்க அப்படின்னா கீழே ஃபண்டமெண்டல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் மேலே பாருங்க இன்ஸ்டன்ட் ஸ்டாக் அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க சைன் அப் சைன் இன்னு கேட்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்க கெட் 30 days ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். இப்போதைக்கு இது வெறும் 30 நாள் மட்டும்தான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் ஆகும். இப்போ சைன் அப் கொடுத்து உள்ள போனதுக்கு அப்புறமா பாருங்க என்னோட மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா அது வெரிஃபை ஆகிடும். அடுத்து ஜீரோதாவோட கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதில் நீங்கள் கனெக்ட் கொடுத்துருங்க. உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் ஆப் கோட் கேட்கும். அதை கொடுத்துருங்க. ஸோ ஆத்தரைஸ்டு முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட வாட்ஸ்அப்க்கு நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உடனே கிடைச்சிரும். ஸோ வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இதே போல அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.